வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவே சரணம். என்னுள் எழுந்த இந்த பாடலை பதிவு செய்கிறேன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த பாடல். குரு தந்த பாடமும் கூட்டிச் செல்லும். அருள் தந்தை வழியிலே அகம் உணர்வோம். பொருள் துறையை புனிதமாக்கி புகழ் பெறுவோம். அருள் துறையில் பயணித்தே அகம் மகிழ்வோம். மருள் தன்னை நீக்கியே மயக்கம் அறுப்போம். இருள் தன்னை நீக்கியே இன்பம் துய்ப்போம். கருமையம் தூய்மையாக்கி கடவுளை உணர்வோம். வாழ்க வளமுடன். குரு தந்த பாடம் யாவும் நம்முடைய வாழ்வு சிறக்க, நாம் நலம் பெற நம்மை கூட்டிச் செல்லும். அருள் தந்தை வழியிலே அகம் உணர்வோம். அருள் தந்தை வழியிலே அகம் உணர்வோம். பொருள் துறையை புனிதமாக்கி புகழ் பெறுவோம். பொருள் துறையை புனிதமாக்கி புகழ் பெறுவோம். அருள் துறையில் பயணித்தே அகம் மகிழ்வோம். மருள் தன்னை நீக்கியே மயக்கம் அறுப்போம். மருள் தன்னை நீக்கியே மயக்கம் அறுப்போம். இருள் தன்னை நீக்கியே இன்பம் துய்ப்போம். கருமையம் தூய்மையாக்கி கடவுளை உணர்வோம். கருமையம் தூய்மையாக்கி கடவுளை உணர்வோம். நமக்கு குரு பயிற்சிகள், பாடங்கள் தந்து அழைத்துச் செல்கிறார். அது அருள் வழி. அருள் தந்தை அவ்வழியை நாம் பின்பற்றி நம்முடைய அகமாக இருக்கக்கூடிய வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் என்று சொல்லும் திருமூலர் கவி இந்த ஊனுடம்பே ஆலயம் என்பதாக அகம் அலர்த்தி நாம் அருள் பெற வேண்டும். அதற்கு குருவின் வழியில் சென்று அந்த அகம் மலர்வை உணர்வாக பெற வேண்டும். பொருள் துறையை புனிதமாக்கி புகழ் பெறுவோம். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு எவ்வுலகம் இல்லை என்பதாக பொருள் துறை இந்த உலகத்திற்கு தேவைதான் என்று நமக்கு புரிய வைத்து, அருள் துறையில் பயணித்தே அகம் மகிழ்வோம். அகம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அருள் துறை அவசியம் என்பதை குரு வலியுறுத்துகிறார். மருள்தனை நீக்கியே மயக்கம் மறுப்போம். மருள்தனை நீக்கியே நம்முள் இருக்கக்கூடிய தீய வினைகளை, நம்மை இறைவனை பார்க்க விடாமல் தடுக்கும் அந்த மருள், அவைகளை நீக்கி மயக்கத்தை இனி அந்த தீவினை பதியாமல் செய்து இருள்தனை நீக்கியே இன்பம் துய்ப்போம். பிரகாசிப்போம். இருள்தனை நீக்கினால் அந்த பிரகாசம் நமக்குள் வரும் என்பதை கூறும் குருவை பற்றி கொண்டு, இவை அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய கருமையத்தை தூய்மை செய்து கடவுளை உணர்வதாக நமக்கு காட்டும் குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் இந்த சிந்தனையை, இந்த கவியை, குரு தந்திருக்கக்கூடிய, குருவின் நினைவாக என்னுள் வந்திருக்கக்கூடிய இந்த கவியை சிந்திக்கும் போது, யாரெல்லாம் கருமையத்தை தூய்மை செய்கிறோமோ அவர்களுக்கு இருள் நீங்கும். அவர்களுக்கு மயக்க நிலை வராது, அந்த மருளும் நீங்கும். இவ்வாறு நீங்கும் போது அருள் துறை நம்முள் வரும். அப்பொழுது பொருள், புகழ்,
அனைத்தும் சேரும். அவ்வாறு சேரும்போது நாம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற குரு வழியை பின்பற்றி கொண்டு நாம் புதுகலம் அடைய வேண்டும் என்பதாக வந்திருக்கக்கூடிய இக்கவி தந்த இறைநிலைக்கும் என்னுள் முறைகளை இருந்து கொண்டு காண்பிக்கும் குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் இதுகாரும் செய்யும்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.